அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 14, 2025, ஆணின் 30ஆம் நாள், திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நாம் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து திங்கட்கிழமையிலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நம்ம இட்லியாக இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சோம வள்ளியப்பன் அவர்கள். இந்த இட்லியாக இருங்கள் அப்படிங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து வந்தோம். கடந்த வாரத்தில் நம்ம 4வது அத்தியாயத்தை நிறைவு செய்திருந்தோம். இப்போது நம்ம 5வது அத்தியாயத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடலாம். 5வது அத்தியாயத்தின் தலைப்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு கணம். நம்ம ஒரே ஒரு நொடி, அந்த பொழுது, அந்த செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அதுதான் இப்போ தலைப்பாக சொல்லியிருக்கார். ஒரே ஒரு கணம். அப்பா, நான் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு கீதா வீட்டுக்கு போகிறேன் என்றாள் மாலதி. அதுக்குன்ன போயிட்டு வாயே, ஆனால் எப்போ வருவ அப்படின்னு அப்பா கேட்குறார். இல்லைப்பா, இன்னைக்கு இரவு நான் அவங்க வீட்டிலையே தங்கிக்கிறேன். சரி மாலதி, பார்த்து போயிட்டு வா. அவள் கிளம்பி போனதும் வீட்டை பூட்டிவிட்டு மாலதியின் பெற்றோரும் வெளியே கிளம்பி விட்டனர். ஆனால் மாலதி தேடிப்போன சிநேகிதி வீட்டில் இல்லை. மிகுந்த ஏமாற்றமுடன் வீடு திரும்பிவிட்டாள். வீடு பூட்டி இருப்பதை பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே தன்னிடமும் ஒரு மாற்றுச்சாவி இருக்கிறதே என்பது நினைவுக்கு வந்து வீட்டை திறந்து உள்ளே போய்விட்டாள். சிறுமியாயிற்றே, அவளுக்குள் இருந்த குறும்புத்தனம் வெளித்து கொண்டது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு பின்புறமாக வீட்டுக்குள் வந்து விட்டாள். எங்காவது ஒளிந்து கொண்டு தன் பெற்றோர் வந்ததும் திடீரென எங்கிருந்தாவது வெளிவந்து அவர்களை பயமுறுத்துவதுதான் மாலதியின் திட்டம். ஒரு குழந்தை ஒரு குறும்புத்தனமாக செய்வது தான். அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இரவில் நான் இங்கே தங்கிடுவேன்னு அப்பாட்ட கேட்குறாங்க அந்த மாலதிங்கிற அந்த பெண். அவரும் சரிம்மா போயிட்டு வாமான்னு சொல்லிவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் வெளியில் கிளம்பிட்டாங்க. இப்போது மாலதி தேடி போன அந்த பெண் அங்கே வீட்டில் இல்லை. இப்போது அந்த பெண் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. வீடு பூட்டி இருக்குது. அப்புறம் தான் அவங்கள்ட்டையும் ஒரு ஸ்பேர் கீ இருக்குங்கிறத அவங்க புரிந்து கொண்டு திறந்து உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் குறும்புத்தனமாக ஒரு விளையாட்டுத்தனம்.
சிறு பிள்ளையில் எல்லாருக்குமே வருவது தான். சிறு பிள்ளையில் இல்லை, இன்றைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்போது இந்த குழந்தை என்ன செய்கிறது, வெளிப்புறமாக வந்து வீட்டை பூட்டிட்டு பின்புறமாக உள்ளே போய் வீட்டை பூட்டிக்கிறாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, வீடு பூட்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வர்றதுக்காக அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் திடீர்னு உள்ளேருந்து வெளியில் வந்து அவங்கள வந்து பயமுறுத்துறது அப்படிங்கிறது மாலதியோட திட்டமாக இருக்குது. சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அப்பாவும் அம்மாவும் தான். மாலதி குறுகுறுப்புடன் ஒரு பெரிய அலமாரிக்குள் தன்னை திணித்து கொண்டு கதவை சாத்தி கொண்டாள். அப்பா அம்மா வந்துட்டாங்கங்கிறது மாலதிக்கு தெரியுது. தெரியவுமே ஒரு பெரிய அலமாரிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ளே வந்த மாலதியின் அப்பாவுக்கு உடனே மூக்கு வேர்த்து விட்டது. ஏதோ சரியில்லையே, யாரோ உள்ளே இருப்பது போல இருக்கிறதே. இது நிறைய நேரங்களில் நமக்கு தெரியும். அது ஒரு நிச்சயமாக இந்த மாதிரியான அனுமானங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். வீட்டுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நபர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, பொருள் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லி காட்டிடும். அந்த மாதிரி மாலதியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. ஒவ்வொரு அறையாக சென்று பார்க்கிறார். அவருக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது, யாரோ இருக்கிறார்கள். மெல்லிய மூச்சு சத்தம் கேட்கிறது. ஆனால் எங்கே இருக்கிறார்கள், யார் அது? உஷாராகிறார். தன் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து ஒவ்வொரு இடமாக ஆராயத் தொடங்கினார். அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, உள்ளே யாரோ இருக்கிறாங்கன்னு. ஒரு சன்னமான மூச்சு சத்தம் கேட்குது, ஆனால் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியல. உடனே உஷாராயிட்டு தன்னுடைய கை துப்பாக்கியை எடுத்துக்கிட்டார். கை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமாக ஆராய்ந்து வருகிறார். அவர் அந்த பெரிய அலமாரி அருகே வந்தபோது அதன் கதவு லேசாக ஆடியது. நிச்சயமாக திருடன் யாரோ உள்ளே ஒளிந்திருக்கிறான், விடக்கூடாது. அவன் நம்மை ஏதும் செய்வதற்குள் நாம் அவனை சுட்டுவிட வேண்டும் என்று சுடுவதற்கு தயாரானார். இப்போது அவர் அந்த பெரிய அலமாரிக்கிட்ட வந்துட்டார். வந்து பார்க்குறாரு, அந்த கதவு ஆடுது. அவருக்கு புரிஞ்சிடுச்சு, உள்ள திருடன் இருக்கான், அவன் நம்மளை தாக்குறதுக்குள்ளே நாம் அவனை சுட்டுடணும் அப்படின்னு சுடுவதற்கு தயாராக நிற்கிறார். அதே நேரத்தில் மாலதி சடார் என்று கதவை திறந்து கொண்டு அப்பா என்று கத்தியபடியே குதிக்க அவர் விரல் அவரையும் அறியாமல் துப்பாக்கியின் விசையை அழுத்தி விட்டது. மாலதியின் மீது குண்டு பாய்ந்து விட்டது. 12 நாள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றும் குணமடையாமல் அவள் மரணமடைந்து விட்டாள். அதிர்ச்சியாக இருக்கிறதா? இது கதை அல்ல, நிஜமாகவே நடந்த சம்பவம். ஆனால் இங்கல்ல, அமெரிக்காவில் விளையாட்டுத்தனமாக ஒளிந்து கொண்டு உயிரை விட்ட அந்த சிறுமியின் பெயர் பாபி. இந்த செய்தி அத்தனை அமெரிக்க பத்திரிகைகளிலும் வெளிவந்த ஒன்று. சம்பவம் நடந்தது 1994ஆம் ஆண்டு. ஸோ நம்ம மாலதி, கீதா அப்படின்னு நம்ம ஊர் பேர்கள் சொல்லி கதையை கொண்டு போனாலும் அவர் எப்போ தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டார்னு சொல்லும் பொழுதே நமக்கு புரிஞ்சிருக்கும், இது நிச்சயமாக ஒன்று கதையாக இருக்கும், இல்லைன்னா வெளியில் நடந்ததாக இருக்கும். அதே போல் தான் இது அமெரிக்காவில் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட பெயர் மாலதி இல்லை, நிஜ பெயர் அப்படிங்கிறது பாபி. 1994ஆம் ஆண்டு நடந்தது. அப்பான்னு அந்த பொண்ணு கத்தும் வரை அவர் விசையை அமுக்கலை. தன்னுடைய பெண்ணு தான் தெரியுது, அப்பான்னு குரல் கொடுக்கறது கேட்குது. ஆனாலும் அவளை அறியாமல் அந்த விசையை அவர் அழுத்தி விட்டார். குண்டு பாய்கிறது. குண்டு பாய்ந்து 12 நாட்கள் மருத்துவமனையில் போராடி அந்த பாபி இறந்து போயிடுறாங்க. இது ஏன் நடந்துச்சு? கதவை திறந்து கொண்டு குதித்தது தன் மகள்தான் என்பது கண்களுக்கு தெரிந்துவிட்ட போதிலும் அவளது தந்தை ஏன் சுட்டார்? இது போன்ற ஆபத்தான சமயங்களில் நமது மூளை முடிவெடுத்து செயல்படுவதற்கு ஒரு வினாடிக்கும் மிக குறைந்த நேரமே தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான ஆபத்தான சமயங்களில் நமது மூளை முடிவெடுத்து செயல்படுவதற்கு ஒரு வினாடிக்கும் மிக குறைந்த நேரமே தேவைப்படுகிறது. அரை வினாடி, கால் வினாடி, காலை அரைக்கால் வினாடி போதும்.
நம்ம ஒரு வினாடிங்கிறது சுண்டக்கூடிய நேரம், அதில் அரை வினாடி அப்படிங்கிறது அதில் பாதி, அதில் கால் வினாடிங்கிறது அதுலேயும் பாதி, காலரை கால்ங்கிறது அதுலேயும் பாதி. அதாவது ஒரு சுண்டுறதுக்குள்ள 5 மடங்கு முன்னதாகன்னு சொல்கிறார். இதைத்தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட்னாலே நொடி தான். அதற்கும் முந்தைய 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 அப்பயே நம்மளுடைய மூளை வந்து முடிவெடுத்து விடுகிறதா. கண்கள் கண்டது மகளை, அந்த தகவல் கண் வழியாக மூளைக்கு போய் அது மகள்தான் என்று தெரிந்து சுட வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு முன்பே வேறு ஏதோ ஒன்று ஆபத்து, சுடு என்று உத்தரவு போட்டிருக்கிறது, சுட்டு விட்டார். கண்கள் பார்க்குது, கண்கள் பார்த்து அது மூளைக்கு போகுது, மூளைக்கு போய் அது மகள்னு தெரியுது, தெரிந்து அது மூளை சமிங்கை கொடுக்கறது என்னென்னா சுட வேண்டாம்னு. இந்த செய்தி போகிறதுக்குள்ள பயத்தின் காரணமாக, ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கையின் காரணமாக, ஆபத்தின் காரணமாக சுடு அப்படின்னு ஒரு உத்தரவு அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, சுட்டுட்டார். இது ஏன்? உணர்வுகள் என்பவை உடனடியாக செயல்படுவதற்காக, செயல்பட்டு ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது டார்வினின் கண்டுபிடிப்பு. உணர்வுகள் என்பவை உடனடியாக செயல்படுவதற்காக, செயல்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது டார்வினோடைய கண்டுபிடிப்பு. உள்ளுணர்வு என்பார்கள் அல்லவா, அதுதான் இது. சந்தன வீரப்பன் காட்டில் எப்படி அத்தனை வருஷ காலம் எப்படி ஆபத்தில்லாமல் வாழ முடிந்தது? அவனுக்கு யானை நடந்தால் எப்படி சத்தம் கேட்கும், சிறுத்தை எப்படி வரும், மான் எப்படி ஓடும், காகம் எப்படி சிறகடிக்கும், குருவிகள் பறப்பதற்கு புறா பறப்பதற்கும் என்ன வித்தியாசம், எப்போது போலீஸ் வரும், அவர்கள் வந்தால் என்ன மாதிரி சத்தங்கள் சங்கேதங்கள் இருக்கும் என்பது அனைத்தும் அத்துபடி. வெளிகள் காண்பது ஒன்றாக இருந்தாலும் ஆழ் மனதில் ஒளிகள் காணும் காட்சிகள் வேறு. இந்த இடத்துல உதாரணத்திற்கு ஆசிரியர் வந்து சந்தன வீரப்பனை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் காட்டில் தான் வாழ்ந்தார். அத்தனை ஆண்டு காலம் எப்படி ஆபத்து இல்லாமல் வாழ முடிந்தது? அவருக்கு யானை நடந்தால் எப்படி சத்தம் கேட்கும் தெரியும், சிறுத்தை எப்படி வருங்கிறது தெரியும், மான் எப்படி ஓடுங்கிறது தெரியும், காகம் எப்படி சிறகு அடிக்கும், பறக்கும் பொழுது கூட அவர் இந்த பறவை இந்த திசையிலிருந்து, அந்த பேட்டிகள் எல்லாம் நீங்கள் சிறுபிள்ளையில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவருடைய பேட்டிகளில் சொல்லுவார், இந்த திசையில் இப்படி ஒரு சிறகடிப்பு கேட்டுச்சுன்னா அது ஏதோ மிருகங்களுக்காக அடிக்கிறது என்பது. சாதாரண சிறகடிப்புக்கும் பயத்திற்கான சிறகடிப்புக்கும் மனித நடமாட்டம் உள்ள சிறகடிப்புக்குமே காகத்திடமிருந்து கூட அவர் வந்து கற்று வைத்திருக்கிறார். குருவிகள் பறப்பதற்கும் புறா பறப்பதற்கும் என்ன வித்தியாசம்? பறக்கிறது குருவியா புறாவா பருந்தா காகமான்னு கூட அவருக்கு கண்டுபிடிக்க முடியும், வெறும் ஓசையை மட்டும் வைத்து. போலீஸ் எப்போ வரும், அவர்கள் வந்தால் என்ன மாதிரியான சத்தங்கள் சங்கேதங்கள் உண்டு அப்படிங்கிறது. அப்போது முழுக்க 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 அவருடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஆழ்மனதில் அந்த ஒளிகள், அதைத்தான் அந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு. வெளிகள் காண்பது ஒன்றாக இருந்தாலும் ஆழ்மனதின் ஒளிகள் காணும் காட்சிகள் வேறு. ஆழ்மனதில் அது வேறு மாதிரி. இப்போது அந்த தந்தையாருக்கு அவருடைய ஆழ்மனதில் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு, அந்த உணர்வில் தெரியுது. ஆபத்துங்கிறதையும் அந்த ஆழ்மனது தெரிவிக்கிறது. அப்போ கண்கள் காண்பது ஒன்றாக இருந்தாலும் ஆழ்மனதின் ஒளிகள் காணும் காட்சிகள் வேறு. உறக்கத்தில் கூட அவனால் விழிப்புடன் இருக்க முடிந்தது. அதன் காரணம்தான் யாரை சந்தன வீரப்பனை சொல்கிறாங்க. உறக்கத்தில் கூட விழிப்போடு இருந்திருக்கிறாரு. என்ன பிரச்சனை என்றாலும் இந்த உள்ளுணர்வின் வெளிப்பாடு பெரும்பாலும் உடனடியாக தான் இருக்கும். என்ன பிரச்சனை என்றாலும் இந்த உள்ளுணர்வின் வெளிப்பாடு பெரும்பாலும் உடனடியானதாக தான் இருக்கும். ஸ்பிளிட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸ்பிளிட் செகண்ட்ஸில் நடந்து முடிந்துவிடும். பதற்றத்தில் மேற்கொள்ளும் எந்த செயலும் மேற்படி சிறுமி பாபியின் கதை போல்தான் முடியும். அதனால தான் பதறின காரியம் சிதறும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் செகண்ட்ஸுங்கிறது, அந்த ஸ்பிளிட்டு ஒரு செகண்டையே ஸ்பிளிட்டாக 5 விதமாக பிரித்தா அதுக்குள்ளே நடந்தேறுவது. இந்த உள்ளுணர்வோட வெளிப்பாடு அப்படி தான் இருக்கும்.
ஸோ பதற்றத்தில் மேற்கொள்ளும் எந்த செயலும் சிறுமி பாபியின் கதை போல் தான் முடியும். நாம் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் உள்ளுணர்வு ஒரு தகவலை உங்களுக்கு தருகிறது. அது அதிர்ச்சியானதாக, அச்சமூட்டக்கூடியதாக, கலவரமூட்டக்கூடியதாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, நம்மளுடைய உள்ளுணர்வு ஒரு தகவலை நமக்கு தருகிறது. அது அதிர்ச்சியானதாக இருக்கலாம், அச்சமூட்டக்கூடியதாக இருக்கலாம், கலவரமூட்டக்கூடியதாக கூட இருக்கலாம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உள்ளுணர்வு என்ன சொன்னாலும் உடனே செய்து விடாமல் ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி அதை யதார்த்த தளத்தில் வைத்து யோசித்து விட்டீர்களானால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். உள்ளுணர்வு நமக்கு எதை வேண்டுமானாலும் வெளிப்படுத்தட்டும், ஆனால் அது என்ன சொன்னாலும் உடனே செய்து விடாமல் ஒரே ஒரு வினாடி தான், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கிறத சொல்லலை, 5 நிமிடம் 10 நிமிடங்கள்லாம் யோசித்துக்கொள்ள சொல்லலை, ஒரு வினாடி யதார்த்த தளத்தில் வச்சு இது சரியா, இடம்பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கள்ல, சபை சரியா, நாகரிகமாக பேசுகிறோமா, நம்மளுடைய வார்த்தைகள் வெளிவந்தால் என்ன ஆகும், இப்படி ஒரு வினாடியில் நம்மளால் பல்வேறு சிந்தனைகள் நம்மளால் கொண்டு வர முடியும். அதைத்தான் அழகாக சொல்கிறாரு, யதார்த்த நிலைக்கு வந்துடுங்க. உச்சபட்ச கோபத்தில் இருப்பீங்க, உச்சபட்ச வார்த்தைகள் உள்ளேருந்து வெளியில் வரப்போகுது, தடித்த வார்த்தைகள் வரப்போகுதுன்னு தெரியுது. ஆனால் ஒரு வினாடி யதார்த்தத்தை யோசிங்க, என்னன்னு யோசிங்க, நாளையே யோசிங்க, எல்லாமே மாறிடும். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? உங்கள் அபிமான நடிகர் நடித்த திரைப்படம் ஒன்று வெளியாகிறது. முதல் நாள் முதல் ஷோ பார்த்தே தீர வேண்டும் உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்காது என்று உங்கள் ஆழ்மனம் சொல்கிறது. போய்தான் பார்ப்போமே, பிளாக்கிலாவது கிடைக்காமலா போய்விடும் என்று ஒரு நப்பாசையும் அதே ஆழ்மனதில் தான் உதிக்கிறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உச்ச நடிகரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்காதுன்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது. போய் தான் பார்ப்போமே, பிளாக்லையாவது டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு ஒரு நப்பாசையும் அதே உள்மனதில் உதிக்கிறது. அந்த ஆர்வம் அப்படியே ஒரு பரவச தீயாக உங்களை பற்றி கொள்கிறது. பரபரப்பாக எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்புகிறீர்கள். உடனே அந்த பரவசம் அப்படி தீயா மாறி நீங்கள் எழுந்து சட்டையை மாட்டிட்டு கிளம்பிட்டீங்க. ஒரு கணம், ஒரே ஒரு கணம் நின்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலாம், பிளாக்கில் அல்லாமல் உரிய பணம் கொடுத்தே வாங்கக்கூட முடியலாம். இன்னைக்கே பார்த்து விடுவது என்கிற முடிவு ஒரு வெறி, வேகம். ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து அதை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, அந்த முடிவை ஒரு கணம் யோசிங்க. டிக்கெட் கிடைக்கட்டும், பிளாக்கில் இல்லாமல் நேரடியாக கூட கிடைக்கட்டும், இன்றைக்கே ஏன் பார்க்கணும்? அந்த ஒரு வெறியை, அந்த ஒரு வேகத்தை ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து கட்டுப்படுத்துங்க. இப்போது நாமளும் தண்ணீர் குடித்து கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். ஒரு கணம் சிந்திச்சாலே போதும். படபடப்பாக சில நேரம் தண்ணி குடிப்போம். ஒரே ஒரு நொடி, ஒரே ஒரு வினாடி போதும். நம்ம சமநிலைக்கு வந்து நம்ம இப்போது தண்ணீரை நிதானமாக பருகணும்னு எண்ணினால் போதும். அதுவும் கூட உள்ளுணர்வு சொல்லும், வேமா குடி வேமா நடன்னு. தேவையில்லை, நம்ம வந்து சமநிலைக்கு வரணும். அதைத்தான் நம்ம டைகர் கிளப் அடிக்கடி சொல்லணும். இப்போ நீங்கள் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போகிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதலாவதாக நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதலாவது கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கணும். அதில் உங்களுடைய உள்ளுணர்வு எவ்வாறாக இருந்தது என்பதையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு இன்றைக்கி வாழ்த்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. நமது சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய புதல்வி சகோதரி டைகர் மான்சா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த தினம். நம்மளுடைய பிரபஞ்ச அறக்கட்டளைக்கு அவங்க தன்னுடைய நன்கொடையை வழங்கி இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மான்சா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணைன்னு இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது கல்வியில் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் எண்ணிய துறையில் அவர்கள் அதை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக குறிப்பிட்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை நமது மான்சாவுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இதுதான் இன்றைக்கி இரண்டாவது பதிலாக நம்மளுக்கு வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் விதமாக அந்த வாழ்த்து செய்தியை பதிவிடுமாறு கேட்டு, தொடர்ந்து நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதை நித்தம் 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 செய்ய உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதை மனதில் கொண்டு நித்தம் எழுதுங்கள். இந்த 3 பதில்களை அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, வாழ்த்தியதற்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், ஒரு திரைப்படத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டோம். ஒரு கணம் யோசிங்க, அந்த ஒரு கணத்தில் நிதான நிலைக்கு வாங்க, தண்ணீர் பருகுங்க. தண்ணீர் பருகி முடிச்சுட்டு அதை கட்டுப்படுத்துங்க. ஏன் நாளைக்கு பார்க்கக்கூடாது? என்ன கெட்டு போய்விடும்? அதற்கு முன் நாளை செய்ய வேண்டிய வேலைகளை அதே பரபரப்புடன் அதே ஆர்வமுடன் இன்று முடித்துவிட்டு நாளைக்கு திரைப்படம் பார்க்கிற அனுபவத்தை உங்களுக்கே நீங்கள் ஏன் ஒரு பரிசாக கொடுத்து கொள்ளக்கூடாது? இது ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். நாளைக்கு பார்த்துக்கிறலாம்னு முடிவு எடுத்துட்டு நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளை எல்லாம் இப்போ நம்ம ரொம்ப பரவசமாக இருக்கிறோம்ல, ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்ல, அந்த ஆர்வத்தோடு அந்த வேலையை ஏன் செய்யக்கூடாது? நாளைக்கு நம்ம என்னெல்லாம் வேலை வைத்திருக்கிறோமோ அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு நிதானமாக படத்துக்கு போகலாமே. எப்படி செஞ்சால் அதுவே உங்களுக்கு நீங்கள் ஒரு பரிசாக கொடுத்தது போல் இருக்கும் அல்லவா? வேலையும் முடியும், உல்லாசமும் கிடைக்கும். இது முடியாத காரியமே இல்லை. அந்த ஒரு கணம் நீங்கள் நிதானமாக யோசித்தீர்களானால் இதுதான் சரி என்று அதே ஆழ்மனம் இப்போதும் மாற்றிக்கொள்ளும். இது முடியாத காரியம்லாம் இல்லை. இது ஒரு கணம் நம்ம சிந்திச்சிட்டோம்னாலே ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆமாம், இதுதான் சரி அப்படின்னு மாற்றிக்கொள்ளும். அப்படி சொல்லும்போது தான் மாவு இட்லி ஆகிறது, நீங்களும் புத்திசாலி ஆகிறீர்கள். அப்படி நம்ம சொன்னால் தான் வெறும் மாவாக இருக்கிறது இட்லி ஆகும். இட்லின்னா இங்கே என்ன? புத்திசாலித்தனம். ஸோ நாமளும் புத்திசாலியாக மாறுகிறோம். மனித மூளை லேசுப்பட்டதல்ல. ஆதி மனிதன் குகைகளில் வசித்து வந்த காலத்திலிருந்து இன்று மனிதன் தன்னை போலவே ஒரு உருவத்தை செயற்கையாக குளோன் செய்து கண்டுபிடிக்க முயற்சி செய்வது வரை நடந்துள்ள முன்னேற்றத்தை எண்ணி பாருங்கள். மனித மூளை லேசுப்பட்டதல்லங்க. ஆதி மனிதன் குகைகளில் வசித்து வந்த காலம், அது நம்ம இப்போ யோசிக்க முடிகிறது. இன்னைக்கு அவனைப் போலவே ஒருவனை குளோன் செய்ய முடிகிறது. அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய அந்த முன்னேற்றம், மனித மூளையோட முன்னேற்றம் அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். சந்திரனுக்கு ஆள் அனுப்புகிறோம், செவ்வாய் கிரகத்திற்கு களம் அனுப்புகிறோம், அண்டார்டிகாவில் ஆராய்ச்சி செய்கிறோம், நேனோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று என்னென்னவோ செய்து எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்த்தா ஆதி மனிதன் குகைகளில் வாழ்ந்தான், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிற்கிறான். இதையெல்லாம் செய்வது எது? சுமார் 3 பவுண்டு எடையுள்ள ஒரு சதை மற்றும் சில அமிலங்கள் சேர்ந்த மூளை என்கிற ஒரு பொருள். இதையெல்லாம் செய்கிறது எதுங்க?
ஒரு 300 கிராமுக்கு குறைவான ஒரு மூளை, அது வெறும் 300 கிராமுக்கு குறைவான சதையும் அமிலங்களாலும் ஆனது. இது செய்த மாயம்தான் இத்தனை விந்தைகளும். இந்த இடத்தில் ஒன்றை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் இருந்த அதே மூளைதான் அயனாவரம் கோவிந்தசாமிக்கும் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இருந்த அதே மூளை தான் அயனாவரத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தசாமிக்கு இருக்குது. அமெரிக்க அதிபரின் மூளைக்கும் ஆஸ்திரேலிய அதிபரின் மூளைக்கும் இந்திய தொழிலாளி ஒருவரின் மூளைக்கும் கலர் வித்தியாசமோ கன வித்தியாசமெல்லாம் கிடையவே கிடையாது. அமெரிக்க அதிபருக்கும் ஆஸ்திரேலிய அதிபருக்கும், ஏன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய தொழிலாளிக்கும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் கலர் வித்தியாசம் இருக்காது, கன வித்தியாசமும் இருக்காது, இடையிலையும் மாற்றம்லாம் இருக்காது. ஆனால் உலகில் உயிரினங்கள் தோன்றிய காலத்தில் மூளை என்கிற பொருள் உடலில் கிடையாது. உலகில் உயிரினங்கள் தோன்றிய காலம் இருக்கிறது அல்லவா, அப்பெல்லாம் மூளைங்கிற ஒரு பொருள் உடலில் கிடையாது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான் இது. உயிரினம்னு ஒன்று தோன்றியது அல்லவா, அப்போது மூளைங்கிற ஒரு விஷயம்லாம் உயிரினத்துக்கு இல்லை. கோடிக்கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியில் தான் இது வந்திருக்கான். இன்று இருக்கும் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து வளர்ந்து வந்திருக்கிறது, வால் தேய்ந்து வந்திருப்பது போல. இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து வளர்ந்து வந்திருக்கான். அதுக்கு உதாரணத்துக்கு அதெல்லாம் சாத்தியமானு சொல்லும்போது வால் தேய்ந்து வந்திருப்பது போல். வால்ங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு. அப்போ மூளைங்கிற ஒரு விஷயம் கீழிருந்து மேலே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உயிரினம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது என்பது தெரியும், படித்திருக்கிறோம். அதிலிருந்து வரிசையாக வராமல் பூச்சிகள் காலத்துக்கு பறந்து வந்து விடுவோம். இப்போ உயிரினங்கள் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு, அது நம்மளுக்கு தெரியும், படிச்சிருக்கோம். நம்ம இப்படியே வரிசையாக போகாமல் பூச்சிகள் காலம்னு இருக்குது அல்லவா, உயிரினங்களில் பூச்சிகள் தோன்றிய காலம், அந்த காலத்துக்கு இப்போ நாமும் பறந்து போயிடலாம். வீட்டு சுவர்களில் பல்லிகள் பார்த்துருக்குறோம். டியூப்லைட்டுக்கு கீழே இருந்து மெதுவாக வெளியே வரும். தலையை அப்படியும் இப்படியும் தள்ளி தள்ளி பார்க்கும். கவனித்தால் பக்கத்தில் ஒரு வண்டோ கரப்பான் பூச்சியோ நிற்பது தெரியும். ஆடாமல் அசையாமல் சற்று நிதானித்துவிட்டு பின் திடீரென ஒரே எவ்வாக எவ்வி கரப்பானை வாயில் கவ்விவிடும். தலையை மேல் பக்கமாக தூக்கி அசைத்து அசைத்து பெரிய பூச்சியை உள்ளே தள்ளி சௌகரியமாக ஒரு அதாவது ஏப்ப விடுமா. எல்லா சமயங்களிலும் இப்படி நிகழாது. பல்லிக்கு ஏமாற்றங்களும் ஏற்படும். பள்ளி தாவுவதற்குள் கரப்பான் பறந்துவிடும். ஒன்றுக்கு மற்றொன்று உணவாக அமைந்துவிட்ட உணவு சங்கிலியின் அடிப்படையில் தான் உயிரினங்கள் வாழ்கின்றன. அதனால் எப்பொழுதும் அவற்றிடம் பயம் என்பது பிரதானமான உணர்வாக இருந்திருக்கிறது. இப்போ அந்த பூச்சிகள் காலத்துக்கு நம்மளை பறந்து போவோம்னு சொல்லிட்டாங்க. நாம் இப்போ பள்ளிகளை பார்க்குறோம். அந்த பள்ளிகள் டியூப்லைட்டுக்குள்ளே இருந்து திடீர்னு வெளியில் வரும். வெளியில் வந்துச்சுனாலே நம்ம கவனித்தோம்னா ஏதோ ஒரு பூச்சியோ வண்டோ இருக்கும். வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே நிதானித்து இருக்கும். திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பூச்சியை அது கவ்விடும். கவ்வி கழுத்தை மேலே தூக்கி அது உள்ளே தள்ளி ஏப்பம் விட்டுடும். இது எல்லா சமயங்கள்லையும் நடக்குமான்னா எல்லா சமயங்கள்லையும் நடக்காது. ஏன்னா கரப்பான் பூச்சியும் சில நேரங்களில் தப்பிவிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது பறந்துடும். ஒன்றுக்கு ஒன்று மற்றொன்று உணவாக அமைந்துவிட்ட உணவு சங்கிலியின் அடிப்படையில் உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒன்று அடித்து தான் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போது எப்பொழுதும் அவற்றிடம் பயம் என்பது பிரதானமான உணர்வாக இருந்திருக்கிறது. எல்லா உயிரினத்திற்குமே பயம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குது. பயம் எப்பொழுது எங்கே யார் நம் மீது பாய்வார்களோ என்று பயம். தப்பிக்க வேண்டும், யோசிக்கவெல்லாம் நேரமில்லை. யோசித்தால் வலுத்தவன் அடித்து விடுவான், அடித்து விழுங்கியும் விடுவான். அப்போது எல்லா உயிரினத்திற்கும் பிரதானமான உணர்வாக பயம்னு இருக்குது. அந்த பயம் எப்பொழுது எங்கே யார் நம் மீது பாய்வார்களோ என்ற பயம். தப்பிக்க வேண்டும், யோசிக்கலாம் நேரமே இல்லை. யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்தவன் அடிச்சிடுவான், அடித்து விழுங்கிடுவான்.
எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த உயிரினங்களுக்கு உண்டு. உனக்கென்ன, திடீர்னு யாராவது தாக்க வந்தால் ஓட வேண்டும், அவ்வளவுதானே, சரி செய்து தந்து விட்டால் போச்சு என்று விலங்குகளின் தலையில் ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் என்கிற ஒரு சிறு உறுப்பை உண்டாக்கி கொடுத்துள்ளது இயற்கை. ஸோ எப்பொழுதும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுதானே உனக்கு வேணும். திடீர்னு யாராவது உன்னை தாக்க வந்தால் சரி செய்து தந்து விட்டால் போச்சு, நீ ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நான் ஒன்று செய்து தருகிறேன்னு அதனுடைய தலையில் ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய உறுப்பை இயற்கை உருவாக்குகிறது. இந்த ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் என்பது ஒரு வாசனை கண்டுபிடிக்கும் மிஷின் போல வாசனையை வைத்து வந்திருப்பது யார், ஒளிந்திருப்பது யார் என்று கண்டுபிடித்து விடலாம். இந்த ஆல்ஃபேக்டரி லோப்ஸுங்கிறது இயற்கையாக மண்டையில் உருவாகுது அல்லவா, அது என்னென்னா ஒரு வாசனையை கண்டுபிடிக்கும் மிஷின் மூலமாக வாசனையை வைத்து வந்திருப்பது யார், ஒளிஞ்சிருப்பது யாருன்னு கண்டுபிடித்து விடலாம். வந்திருப்பது காதலனா, எதிரியா அல்லது உணவா என்று வித்தியாசங்களை புரிய வைக்கும் அந்த ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம். நிச்சயமாக இந்த ஆல்ஃபேக்டரி முன்னேற்றம் தான். அதற்கு முன் ஸ்பைனல் கார்டை வைத்து தான் உயிரினங்கள் பிழைத்தன. ஸ்பைனல் கார்டு என்றால் முதுகெலும்பு. இந்த ஆல்ஃபேக்டரிங்கிறது ஒரு முன்னேற்றம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி முதுகெலும்புகளை வைத்துத்தான் உயிரினங்கள் பிழைத்தன. இந்த ஸ்பைனல் கார்டு மிக நல்ல ஊழியர். உயிர் வாழ தேவையான அத்தனை அடிப்படை உடல் செயல்பாடுகளும் இவர் பொறுப்பு தான். ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஊழியர். உயிர் வாழ தேவையான அத்தனை அடிப்படை உடல் செயல்பாடுகளுக்கும் இவர் பொறுப்பு. மூச்சு விடுதல், கிட்னியின் வேலைகள், உணவை செரித்தல், இரத்த ஓட்டம் எல்லாமே இவரது வேலை. ஸ்பைனல் கார்டு இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் நடக்காது. உயிர் வாழ தேவையான அத்தனை விஷயங்களையுமே இந்த ஸ்பைனல் கார்டு தான் செய்யுமா. உதாரணத்துக்கு சொல்கிறார், மூச்சு விடுறது, கிட்னியோட வேலைகள், உணவை செரித்தல், இரத்த ஓட்டம், இது எல்லாமே அவரோட வேலை தான். ஸ்பைனல் கார்டு இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் நடக்காதான். இந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்பைனல் கார்டில் இருப்பது மாற்ற முடியாத ப்ரோக்ராம். ஒரே ஒரு விஷயந்தான், அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் யாரும் மாற்றி அமைக்கவே முடியாது. உயிரினங்களால் கூட தன்னுடைய கிட்னி செயல்படுவதை சிந்தித்து மனதில் வைத்து நிறுத்த முடியுமா? ஒரு உயிரினம் நினைக்குது, கிட்னி எப்பொழுதைக்கு என்கிட்ட இருந்து வந்த குடிநீரை நீ எதுவும் பண்ணாத, சுத்திகரிப்பு பண்ணாத, ஒன்றும் பண்ணாத, 1 மணி நேரத்துக்கு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது இதயம் துடிப்பதை அதிகப்படுத்த முடியுமா? கொஞ்சம் வேகமாக துடி அப்படின்னு சொல்ல முடியுமா? உயிர் வாழ மிக அவசியமான செயல்பாடுகளை இயற்கை இதன் கட்டுப்பாட்டில் கொடுத்து விட்டது. தன் பாட்டுக்கு இயந்திர கதியாக சாவி கொடுத்த பொம்மை போல ஓடிக்கொண்டே இருக்கும் ப்ரோக்ராம் இது. அந்த ப்ரோக்ராமு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், இயந்திரம் போல, சாவி கொடுத்த பொம்மை போல. அதனால்தான் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களின் உடம்பு கூட எந்த பாதிப்பும் இன்றி செயல்படுகிறது. நம்ம மூளை தான் கட்டுப்படுத்துகிறது, கட்டளை இடுகிறதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புத்தி சுவாதீனம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்குது அல்லவா, அவங்களுடைய உடலும் இந்த உடம்பும் எந்த பாதிப்பும் இல்லாமல் செயல்பட முடிவதற்கு காரணம் இந்த ஸ்பைனல் கார்டு தான். ஸ்பைனல் கார்டு யாருக்கும் கட்டுப்பட்டதல்ல. அது மனதிடமிருந்து கட்டளைகளை எதிர்பார்ப்பதும் இல்லை. கிடைத்தால் அதற்காக தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவும் செய்யாது. ரீட் ஒன்லி ப்ரோக்ராம் போல். இது மனசு சொன்னாலோ அல்லது கட்டளையிட்டாலோ அல்லது அதை எதிர்பார்த்தாலோ எதுவுமே அது செய்யாது. அது அதனுடைய செயல்பாடை செய்யும். ரீட் ஒன்லி ப்ரோக்ராம் போல் உயிர் வாழ தேவையானவற்றை பிழையின்றி செய்யும். அது என்ன செய்யும்னா, உயிர் வாழ்வதற்கு என்ன வழி அதை பிழையின்றி செய்யும். அதற்கு மேல் ஒன்றும் முடியாது, செய்யாது. சிந்திப்பதெல்லாம் அதை பொறுத்தவரை செய்யவே முடியாதவை, கற்பனையில் கூட கிடையாது. செய்த தப்பையே திரும்ப திரும்ப செய்யும் பூச்சிகள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உயிர் வாழ தேவையானவற்றை பிழையின்றி செய்யும் அந்த ஸ்பைனல் கார்டு. அப்படித்தான் அதுக்கு ப்ரோக்ராம். ஆனால் அதுக்கு மேலே அதால் ஒன்றுமே முடியாது, செய்யாது. சிந்திக்கிறதுலாம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. செய்த தப்பையே இந்த பூச்சிகள் திரும்ப திரும்ப செய்யும். ஆல்ஃபேக்டரி லோப்ஸின் மூலம்
தங்களது உணர்வுகளுக்கு மிருகங்களால் முக்கியத்துவம் கொடுக்க முடிந்தது. ஆபத்து வந்தால் இது உடனே எச்சரிக்கை கொடுக்கும். பயம் அடங்க உதவியது. இப்படியே காமம், பசி, கோபம் எல்லா உணர்வுகளுக்கும் வடிகால் உண்டானது. இப்படியே லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஓடின. பரிணாம வளர்ச்சியில் அடுத்த இன்னொரு மாற்றம், அதுதான் இதே மூளையில் ஆல்ஃபாக்டரி லோப்ஸுக்கு அடுத்த முன்னேற்றமாக விலங்குகளுக்கு லிம்பிக் சிஸ்டம் கொடுத்தது. ஆல்ஃபாக்டரி லோப்ஸுங்கிறது பூச்சிகள் இனத்திலிருந்து கொண்டு வந்துருச்சு. அடுத்து கொஞ்சம் பல்வேறு ஆண்டுகள் ஓடிடுச்சு, கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஓடுது. அப்படி ஓடி முடிக்கும்போது பரிணாம வளர்ச்சியில் இந்த ஆல்ஃபாக்டரி லோப்ஸுக்கு அடுத்த முன்னேற்றமாக லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இயற்கை கொடுக்குது. இந்த லிம்பிக் சிஸ்டம் மூலம்தான் கற்பதற்கும் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் முடிகிறது. ஒரு முறை சாப்பிட்டு பிரச்சனை ஆன உணவா அடுத்த முறை தொடாதே அப்படிங்கிறத எது சொல்லி கொடுக்குது? லிம்பிக் சிஸ்டம். ஒரு முறை ஒரு உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் ஏதோ பிரச்சனை ஏற்படுதுன்னா அடுத்த முறை அதை தொடவே தொடாது. எலிக்கு கூட தெரிகிறது, ஒரு முறை தப்பித்து விட்டால் பின்பு மசால் வடையே வைத்தாலும் பொறி பக்கமே வராது. இந்த எலி பொறின்னு ஒன்று வைப்போம்ல, அந்த எலி பொறியில் எலி சிக்கிடும், மேக்சிமம் சிக்கிடும். ஒருவேளை ஒரு சில எலி சிக்காமல் எப்படியோ தப்பிச்சிருச்சுன்னு வச்சுட்டா, அப்புறம் அந்த எலிப்பொறிக்குள்ளே நீங்கள் மசால் வடையை தூக்கி வச்சா கூட அது அந்த பக்கமே வராது. மனித இனத்தினை ஹோமோ சாம்பியன்ஸ் என்பார்கள். மற்ற எந்த இனத்தினையும் விட மனிதர்களுக்கு நியோகார்டக்ஸ் பெரியது. இதை நமக்கு ஏற்ப புரிந்து கொள்வது என்றால் அன்பு, பாசம், காதல் போன்ற உணர்ச்சிகளின் தலைக்காவேரி என்று கொள்ளலாம். நம்முடைய அத்தனை வளர்ச்சிகளுக்கும் இன்றைய விபரீத சிந்தனைகளுக்கும் இவர்தான் காரணம். இவரால் தான் மனித இனத்தின் வியாதிகள் குறைந்து வாழ்நாள் நீண்டது. இப்போது லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். மனித இனத்தை ஹோமோ சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இனத்தையும் விட மனிதர்களுக்கு இந்த நியோகார்டக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்குமா. இந்த நியோகார்டக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்பு, பாசம், காமம், காதல் இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இதனுடைய தலைக்காவேரி அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். உற்பத்தி ஆகக்கூடிய இடம். நம்முடைய அத்தனை வளர்ச்சிக்கும் இன்றைய விபரீத சிந்தனைக்கும் இவர்தான் காரணம். இவரால் தான் மனித இனத்தின் வியாதிகள் குறைந்து வாழ்நாள் நீண்டது. வெறும் லிம்பிக் அமைப்பு இருக்கையில் இனப்பெருக்க காம உணர்வு மட்டும்தான் சாத்தியமாக இருந்தது. ஆதி மனிதன் அதனால்தான் வெறும் பிள்ளை பிறப்பிக்கும் இயந்திரமாக மட்டுமே இருந்தான். ஆனால் இந்த நியோகார்டக்ஸால் தான் தாய் பிள்ளை பாசம் வந்தது, குடும்ப உணர்வு வந்தது, குழந்தை வளர்ப்பு எல்லாம் வந்து மனித சமுதாயம் தலைக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நியோகார்டக்ஸ் இல்லாத சில ஜீவராசிகள் எவ்வித பாச உணர்ச்சியும் இல்லாமல் போய் தங்கள் குட்டிகளையே தின்று விடுகின்றன. இந்த நியோகார்டக்ஸ் நிறைய மனிதர்களுக்கே இல்லையோன்னு தோணுது. அவங்க சொல்கிறது சில பல உயிரினங்களை சொல்கிறாங்க, விலங்கினங்களை சொல்கிறாங்க. தன்னுடைய குட்டிகளையே கூட அது தின்று விடுகின்றன. தன்னுடைய தாய் தந்தையர்களை கவனிக்காதவர்கள், தன்னுடைய பிள்ளைகளை அனாதைகளாக விடுபவர்கள், இவங்கெல்லாம் நியோகார்டக்ஸ் இல்லாதவர்களாக இருப்பார்கள் போல. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மிருகங்களுக்கு ஒரு உணர்வு வந்தால் அதற்கு ஒரு நடவடிக்கை தான் சாத்தியம். பசி வந்தால் வேட்டை, தூக்கம் வந்தால் உடனே படுத்து விடுவது, எழுந்து போய் முகத்தை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லும் புலி சிங்கங்கள் இல்லை அல்லவா? நகைச்சுவையாக சொல்கிறார். அவங்களுக்கு இந்த ஒரு விஷயந்தான், ஒரு உணர்வு வந்துட்டால் அதுக்கு ஒரு நடவடிக்கை, அதுதான் சாத்தியம். பசி வந்துருச்சா வேட்டையாடு சாப்பிடு, தூக்கம் வந்துருச்சா உடனே படுத்துடு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போய் முகத்தை கழுவோம். அதைத்தான் சொல்கிறாரு, கந்தசஷ்டி கவசம் சொல்லும் புலி சிங்கங்கள் இல்லை அல்லவா? ஆனால் மனிதனால் இது முடியும். பசி வந்தால் அவன் வேட்டையாடுவதில்லை, மாறாக கடைக்கு போய் வேண்டிய கறிகாய்கள், அரிசி என்று வாங்கி வந்து சமைத்து தான் சாப்பிடுகிறான். அதுவரை பசியை அடக்க அவனால் முடியும். தூக்கத்தை துறந்து படிக்கவோ எழுதவோ அவனால் முடியும். தூக்கம் முக்கியமா, படிப்பு முக்கியமா, அல்லது வேலை முக்கியமா என்று அவனது மூளை கணக்கு போட்டு கரெக்டாக சொல்லிவிடும். இதற்கு காரணம் மேற்சொன்ன நியோகார்டக்ஸ் தான். ஸோ இப்போ நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும், நம்ம அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முழுமையான ஒரு அத்தியாயத்தை முழுமையாக பார்த்துட்டோம்.
தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாருமே கிழக்கு திசையை நோக்கி நின்றுக்கிறோம். ஸோ இந்த நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறதுங்கிறத இன்னும் அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். இப்போது நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.